ஹாய், இன்றைக்கி மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நம்ம வீட்டில் நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கணும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஜல்லடையில் போட்டு சலித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்து 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். சலித்து வச்சுருந்த கடலை மாவில் 1/2 கப் அளவு நெய், 1/2 கப் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா அந்த மிக்சரை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நுரைச்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நுரைச்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருந்தேன், அதுலேயே நம்ம இதை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு மணி நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய சூப்பரான மைசூர் பாக் நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.